ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 26 நாளைய தினம் சித்திரை மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை. இந்த ஒரே ஒரு பூ உங்க கையில இருந்தா போதும், நீங்க நினைச்சது எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும். ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அந்த வரிசையில இந்த சித்திரை மாதம் தமிழ் மாதத்தோட முதல் மாதம். சூரிய பகவானோட அனுகிரகம் இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்துல சூரிய பகவானோடு சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கிறதால சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால ஏப்ரல் 26 நாளைய தினம் உங்க வீட்டோட பூஜை அறையில மகாலட்சுமி பூஜை செய்யறது மூலயமா நமக்கு சுக்கிரனோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். நம்முடைய பண கஷ்டங்கள் தீர்வதற்கு ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு என்ன பூஜை பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை இந்த பதிவில் பார்க்கலாம். வழக்கம் போல நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க தயார் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க. பெண்கள் முடிஞ்சா சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நிலைவாசல கோலம் போடுங்க. மாக்கோலம் போடுறது சிறப்பு. செம்மண் சேர்த்து நிலைவாசல கோலம் போட்டு அலங்காரம் பண்ணுங்க. நிலைவாசல் படியை தொடச்சி நிலைவாசல் படிக்கு பூக்கள் வச்சு மகாலட்சுமியை வீட்டில் அடைக்கிறதுக்கு தயாரா இருங்க. நிலைவாசல் படிக்கு அருகே மகாலட்சுமியோட பாதங்களை நாளைக்கு தினம் கோலமாவால வரைகிறது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறமா பூஜை அறையில மகாலட்சுமி படத்துக்கு முதல்ல வெள்ளை நிற புஷ்பங்களால அலங்காரம் பண்ணுங்க. நாளைய தினம் பூஜை அறையில நீங்க கட்டாயம் சேர்க்க வேண்டிய ஒரு பூ என்னன்னு கேட்டீங்கன்னா செண்பகப்பூ. மஞ்சள் நிறத்துல இருக்கும். செண்பகப்பூ அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. சுக்கிர பகவானுக்கும் ரொம்ப பிடிச்ச பூவா இந்த செண்பகப்பூ இருக்கு. சுக்கிர பகவானோட எண் 6. அதனால 6 செண்பக பூக்களை வாங்கி மகாலட்சுமி தாயாரோட பாதங்கள்ல சமர்ப்பணம் பண்ணுங்க. இந்த செண்பக பூக்களை மகாலட்சுமிக்கு வச்சுட்டு பூஜை அறை விளக்கேற்றி வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் செஞ்சு மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் போட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சு உங்க பூஜை நிறைவு பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை காலையில 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும், இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். முடிஞ்சவங்க காலையில 6 மணிலேருந்து 7 மணி இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்க வீட்டோட பூஜை அறையில பூஜை பண்ணுங்க. முடியாதவங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல கூட பூஜை பண்ணலாம். அது எந்த தவறும் கிடையாது. அந்த மகாலட்சுமி பாதத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த செண்பக பூக்களை எடுத்து மறுநாள் உங்க வீட்டோட பணம் வைக்கக்கூடிய பெட்டிகள்லையும் நகை வைக்கக்கூடிய பெட்டிகள்லையும் வைக்கலாம். அந்த இடத்துல எல்லாம் ஒரு பூ வைங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த பூ வாடி போயிடும். அதுக்கப்புறமா அதை கால்படாத இடத்துல விட்டுருங்க. இந்த பூஜையை செய்யறது மூலயமா உங்களுக்கு மகாலட்சுமியோட அருளும் சுக்கிர பகவானோட அருளும் சூரிய பகவானோட அருளும் ஒரு சேர கிடைக்கும். நாளைய தினம் இந்த பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா இல்லத்தரசிகளுக்கு ஒரு மன நிம்மதி, மன திருப்தி ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கும், கடன் சுமை குறையும். ஒருவேளை செண்பக பூ கிடைக்கல, வேற என்ன செய்யலாம்? 6 எண்ணிக்கையில ஆவாரம் பூ எடுத்துக்கோங்க. உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூக்கடைகள்ல செண்பக பூ நீங்க வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா வாங்கிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. கொஞ்சம் விலையும் அதிகமாக தான் இருக்கும். வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணுங்க. அதுவும் சித்திரை மாதத்துல மறக்காம பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.